வணக்கம் லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னையில் பரந்தூர் விமான நிலையம் வந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் பாதிக்குமா? சென்னை பரந்தூரில் விமான நிலையம் அமையும் பட்சத்தில் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கு நிலம் வாங்கலாம், எங்கு நிலம் வாங்கக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சென்னையில் புதியதாக வரப்போகும் பரந்தூர் விமான நிலையம் ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நகர மையத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் சென்னையில் உலகளாவிய இணைப்பை மேம்படுத்தும் அதே வேளையில் ரியல் எஸ்டேட் சந்தையில் பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இடம் வாங்க வேண்டிய இடங்கள்: முதலாவது, ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் பெல்ட். ரெனால்ட், ஃபாக்ஸ்கான் போன்ற மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிகள் அமைந்திருப்பதனால் இந்த பகுதிக்கு நிறைய மவுஸ் உள்ளது. இரண்டாவது, திருமழிசை பூந்தமல்லி. இங்கு பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் தொழில்நுட்ப பூங்காக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலும் நீங்கள் இடம் வாங்கலாம். மூன்றாவது, குன்றத்தூர், மாங்காடு, கொளப்பாக்கம். இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இடம் வாங்கினால் பரந்தூர் விமான நிலையம் அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். நான்காவது, திருவள்ளூர் முதல் பட்டாபுரம் பகுதிகள். இந்த பகுதிகள் நேரடியாக பரந்தூருக்கு இணைப்பாக இருப்பதால் இந்த பகுதியில் இடம் வாங்குவது பரந்தூர் விமான நிலையம் அமையும் பட்சத்தில் பரந்தூருக்கு அருகாமையில் எங்கெல்லாம் இடம் வாங்கக்கூடாது என்று பார்த்தால் நெல்வாய், குணமங்கலம், எறையூர், அகரம் உள்ளிட்ட 4 பகுதிகளில் இடம் வாங்கவே கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் அரசாங்கத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் கையகப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. ஆதலால் இந்த பகுதிகளில் இடம் வாங்குவதற்கு முன்பாக சட்டபூர்வமான ஆவணங்கள் சரிபார்த்த பிறகு வாங்கலாம். இந்த வீடியோவில் நாம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் இடங்களை தவிர அதற்கு அப்பாற்பட்ட இடங்களை தான் பதிவு செய்துள்ளோம். ஆதலால் பரந்தூர் விவசாயிகளுக்கு நாம் எந்த வகையிலும் இடையூறாக இந்த பதிவை வெளியிடவில்லை. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் TIDCO காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னையில் உள்ள பரந்தூர் விமான நிலையத்தை முன்மொழிந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் மாநில அரசு பல்வேறு தளங்களை ஆய்வு செய்து சாத்தியக்கூறு ஆய்வை தயாரிக்குமாறு இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் கோரியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், மதுரநாடகம், வாலாஜாபாத், அலமதி, காஞ்சிபுரம், செய்யூர், மாமண்டூர் உள்ளிட்ட பல இடங்களில் தகுதி பெறவில்லை. இருப்பினும் புதிய விமான நிலையத்திற்காக ஜூலை 2022இல் பரந்தூர் முடிவு செய்யப்பட்டது. இதற்காக அதன் அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து கணிசமாக நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். சென்னையில் உள்ள பரந்தூர் விமான நிலையம் பெங்களூர் முதல் சென்னை விரைவு சாலையுடன் இணைக்கப்படும். இந்த இரண்டாவது விமான நிலையம் சென்னை சர்வதேச விமான நிலையத்துடன் இணைந்து செயல்படும். பயணிகள் மற்றும் சரக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் TIDCO புதிய விமான நிலையத்திற்கு நிலம் தேட தொடங்கியுள்ளது. இந்திய விமான நிலைய ஆணையம் நகரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போதுள்ள சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள பரந்தூரை தேர்வு செய்துள்ளது. மதிப்பீட்டின்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 4000 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் விமான நிலையம் அமையும். கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள்: கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தில் 2 ஓடு பாதைகள், முனைய கட்டிடங்கள், டாக்ஸி வழிபாதைகள், ஒரு சரக்கு முனையம் மற்றும் இதர வழிபாதைகள் என ரூபாய் 20,000 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது. சென்னையில் உள்ள பரந்தூர் விமான நிலையம் 600க்கும் மேற்பட்ட இருக்கைகள் கொண்ட மிகப்பெரிய விமானங்களை தாங்கும் திறன் கொண்டதாக இருக்கும். இந்த திட்டம் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் புறநகர் பகுதிகள் அபரிமிதமான விரிவாக்கத்தை காணும். மேலும் ரியல் எஸ்டேட் விலைகள் தற்போதுள்ள விலையை விட கிட்டத்தட்ட 15% மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள அனைத்து வசதிகளும் உயர்மட்டத்தில் இருக்கும். இதனால் சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.